என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஹீரோவோட க்ரௌன் ஆயிலில் பார்த்தீங்கன்னா தண்ணி பூந்துருச்சு. ஏற்கனவே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வயலில் ஆக்சில் உடஞ்சிருச்சுங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக சேத்துலே தான் இருந்தது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உள்ளே பூந்துருச்சுங்க. அப்போ பூட்டினது தான் திரும்ப வந்து இப்போ தான் பிரிக்கிறோம். ஸோ பிரித்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கிறதா சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து வடிச்சிட்டாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தண்ணியும் ஆயிலும் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரௌனில் இருக்கக்கூடிய ஆயிலுங்க. க்ரௌன் சுத்த பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா வந்து மிங்கிள் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆயிலும் தண்ணியும் ஒன்றா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்படி மிக்ஸ் ஆன ஆயிலை பிரித்து எடுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சு ஆயிலை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து கிண்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மெக்கானிக் அண்ணன் வந்துட்டாங்க. நான் தான் கொஞ்சம் லேட்டு. அண்ணன் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா க்ரௌன் எல்லாத்தையுமே வந்து டீசல் போட்டு தொடச்சி எடுத்தாங்க. அந்த பழைய ஆயிலெலாம் இல்லாமல் பிசுறு எதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொடச்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹப்புக்கு வந்தாங்க. ஹப்பையுமே பார்த்தீங்கன்னா நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேசனில் நிறைய ஆயில் ஊற்றிட்டோங்க. ஒரு 3/4 குண்டா பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா அது பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பை நிறுத்திட்டு அதை நல்லா கிண்டி விட்டாங்க. கிண்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பாதி ஆயிலை மறுபடியும் பக்கெட்லேயே ஊற்றிட்டு பாதி ஆயிலை வந்து கொதிக்க வச்சாங்க. இதில் வெள்ளை வெள்ளையாக தெரியறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிங்க, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிலில் இருக்கக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னா பபிள்ஸாக வந்து அப்படியே வெடிச்சிக்கிட்டு இருந்ததுங்க. ஆவியாக போய்கிட்டு இருந்தது. மெக்கானிக் என்ன பார்த்தீங்கன்னா புது பேரிங் எடுத்து ஹப்பில் போட்டு லாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ லாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லாக் வந்து ஒழுங்காக உட்காரலைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சு சைடில் வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக லாக் ஆகணும்னு சொல்லிட்டு. நானும் மெக்கானிக் அண்ணனும் பார்த்தீங்கன்னா ஹப்பை தூக்கி வச்சுட்டு மெக்கானிக் அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த ஹப்புக்கான போல்டுலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே அப்பா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்து ஆயில் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் ஊற்றிட்டு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆனாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கணக்கில் ஆயில் கொதிச்சிட்டு இருந்ததுங்க. இதுதாங்க சென்டர் ஷாஃப்ட்டு. இதுதான் வந்து மெயின் ஷாஃப்ட்டு, கிளர்ச்சிலேருந்து வெளியே வரும். இதை பற்றி தாங்க அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆக்சில் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு ஆயில் சீல் வச்சு பார்த்தாங்க கரெக்டாக வருமானு. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஒன்று இருக்குங்க, அது உள்ள 2 ஆயில் சீலையும் வச்சு அடிக்கணும். ஃபஸ்ட்டு புதுசை உள்ளே வச்சுட்டு பழசை வெளியே வச்சு தட்டினாங்க. அதுக்கப்புறம் திருப்பி விட்டு பழசை எடுத்துட்டு மறுபடியும் செகண்டாக வந்து ஒரு புது ஆயில் சீல் எடுத்து போட்டு அடித்தாங்க. பேக்கிங் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஆக்சில்லே போட்டாங்க. அந்த பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டெல்லாம் வச்சு தொடவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேரிங் வச்சு அடிக்க ஆரம்பித்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இறங்கிருச்சுங்க. பேரிங்லாம் கரெக்டாக செட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா டிஸ்க் போல்ட்டு போட்டாங்க. டிஸ்க் போல்ட்டு பார்த்தீங்கன்னா தட்டுறதுக்கு வந்து கரெக்டான எதுவும் எக்யூப்மெண்ட் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சுற்றி கேட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அது கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா தட்டினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று புது போல்ட்டுங்க, இறங்கவே இல்லை. நல்லா அடின்னு அடித்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இறங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து ஆக்சில் போட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஆக்சில் செட்டப் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஹப்புக்குள்ளே ஆக்சில் விட்டோன்னே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷரும் நெட்டும் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கியர் இருக்கும். அந்த கியருக்குள்ளே இந்த ஆக்சில் பூந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாஷரையும் நெட்டையும் போட முடியும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த வாஷரையும் நெட்டையும் அண்ணன் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடப்பாறையை வந்து ஆக்சிலில் வச்சுட்டு அந்த நெட்டை பார்த்தீங்கன்னா டைட் பண்ணாங்க. கடப்பாறையை அழுத்த பார்த்தீங்கன்னா ஆக்சில் நெட்டு டைட்டாக ஆரம்பிச்சிதுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து ஸ்லிப்பாக ஆரம்பிச்சிருச்சுங்க. ரிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து ஸ்லிப்பாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் டைட்டாக வச்சு விட்டாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஹப்பு நெட்டுக்கெலாம் வந்து டைட் வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே நான் போய் இந்த ஆயில் என்னாச்சு அப்படின்னு பார்த்துடலான்ட்டு போன இடத்துல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஓரளவுக்கு கொதி வந்த உடனே தான் எடுத்தாங்க. இருந்தாலுமே அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் இன்னும் இருந்துகிட்டே இருந்ததுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மொத்த ஆயிலையும் செகண்ட் ஷிஃப்ட்டாக மறுபடியும் வந்து கொதிக்க வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு அண்ணனும் வந்திருந்தாங்க. அவங்களும் மெக்கானிக் அண்ணனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்காடை தூக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்காடை தூக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா போல்ட்டையும் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சாக வீல் எடுத்து மாட்ட ஆரம்பித்தாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா டயரை உருட்டிட்டு வந்து டிராக்டர்கிட்ட தள்ளினாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா நான் மாட்டி தரேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு அண்ணனே மாட்டி தந்துடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் 2 பைப்பு வச்சு பார்த்தீங்கன்னா அண்ணன் டயரை தூக்குனாங்க. தூக்குன உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு டயர் வந்து ஆக்சிலில் போய் சிக்கிச்சுங்க. அப்படியே இருந்த வாக்கிலே போல்ட்டை போட்டு டைட் வச்சு விட்டாங்க. அப்புறம் கடைசியாக போய் ஆயிலை பார்த்துங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் சுத்தமாக இருந்தது. நல்லா டார்க் பிளாக் கலரில் ஆயிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.